வணக்கம் ஹலோதோடா நியூஸ் டிஎன் சேனல் பொலிட்டிக்கல் சட்டை கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சேனல் வந்து ஷேக் ஓவாரா அவரோட வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நியூஸ் டிஎன் சேனல் பொலிட்டிக்கல் சட்டை ஓப்பன் பண்ணணும், நீங்கள் தான் வந்து நிற்பீங்க. பயங்கர ஒரு ஃபேன் ஃபாலோஸ் இருந்தாங்க. சடனாக பார்த்தோன்னா காணாமல் போயிட்டீங்க, எங்கே போனீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 2-3 சேனல்லையும் சொல்லியிருக்கோம். இப்போ டிஎன் ட்ரோல் மீடியான்னு சொல்லி ஒரு சேனலில் போயிட்டு இருக்கோம். ஓ ஓகே ப்ரோ, சூப்பர், வாழ்த்துக்கள் ப்ரோ. அங்கே சில பிரச்சனைகள், கருத்தியல் வேறுபாடு காரணமாக முன்னாடியே பேசிட்டு ஒரு மாதமாக நோட்டீஸ் பீரியட்ல தான் இருந்தோம். அது அந்த கடைசிக்கான 2-3 நாள் முன்னாடி அந்த ஃபோன் கால்லாம் வந்துச்சு. ஃபோன் கால்லையும் அதையும் வீடியோவாக போட்டோம். அது நிற்கிறதுக்கும் அந்த ஃபோன் கால் வர்றதுக்கும் கரெக்டாக அந்த நோட்டீஸ் பீரியட் முடியறதும் கரெக்டாக இருந்தனால இவங்க பயந்து தான் நின்ட்டாங்க அப்படின்ற மாதிரி கன்வே ஆயிடுச்சு. அது ஒரு வகையான அப்படி ப்ரொமோஷனாக ஓடிச்சு. ஓகே, இப்போ மெயினான விஷயம் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த சேனல்லேருந்து வந்து நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி எதனா இருந்ததா, இல்லை ஃபோன் கால் மூலமாக தான் உங்களுக்கு நிறைய வந்து இது வந்திருக்கு, ஸோ அதனால தான் அவங்க வந்து அந்த வேலையை விட்டு போனதாக வந்து செய்தி இருக்கு? ஃபோன் கால் தான் பிரச்சனைனா நான் மறுபடியும் வேறு ஏதாவது வேலைக்கு போயிருப்பேன். மறுபடியும் இதே இன்னொரு சேனல் ஆரம்பித்து பண்ணிட மாட்டேன், பயந்து போய் பண்ணிட மாட்டேன். ரெண்டாவது நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு சேனலில் வேலை பார்த்தா யாராக இருந்தாலும் சரி உடனே விட மாட்டாங்க. ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துருக்கணும் போது போகாதீங்க, ஒரு மிரட்டலாம் இல்லை, ரெக்வஸ்ட்டாகவே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. போகாதீங்க, இருங்க பார்த்துக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லைங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, பிடிக்கல, ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது, தனியாக போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, அதாவது ஒரு அமைதியான கருத்து வேறுபாடு மோதல், அமைதியான கருத்து மோதல்னு சொல்லலாம். அது அப்படியே நீடிச்சு அதுக்கப்புறமா தான் வெளியில் வந்தோம். வெளியிலேருந்து மிரட்டல், எங்கேயும் மிரட்டல்லாம் பெருசாக வரல. இப்போ மெயினாக அந்த சேனல் வந்து நீங்கள் வெளியே வந்த காரணம் வந்து இப்போ உங்களோட ஐடியாலஜிக்கல் பார்த்தோன்னா நீங்கள் லெஃப்ட் விங் ஐடியாலஜி, ஸோ இந்த மாதிரி வந்து அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அதை வந்து அந்த சேனல் வந்து ஏற்றுக்கலையோ, அதனால வந்து நீங்கள் அதனால உங்களுக்கு உள்ள சில வார்த்தை முரண்பாடு இருந்ததோ? ஆமாம், அது ஒரு முக்கியமான காரணம் தான். இடது சிந்தனை கொண்டவங்க தான் நாங்கள், சமூக நீதியில் போகணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். அப்படின்னும் போது சில விஷயங்களை பண்ணுறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. இயல்பாகவே ரைட் ஐடியாலஜியில் பிறந்து வளர்ந்தவங்க திடீர்னு லெஃப்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் பிறந்ததுலேருந்தே லெஃப்ட்டு, சேக் ஓவாரான்னு பேர் வச்சுட்டு நான் போய் வேற என்ன வேலை பார்க்க முடியும்னால பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னேன். அந்த மோதல் தான். அப்படியே நாங்கள் வெளியே வந்து பேசி வெளியே வந்தாச்சு. இப்போ இன்னொரு விஷயம், உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்தேன், அதில் ஃபோன் பண்ணி நிறைய பேர் பேசுனாங்க, நீங்கள் இந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. இந்த ட்ரோல் பண்ணுற வேலை எதுக்கு பார்க்குறீங்க, எதனால இந்த ட்ரோல் பண்ணுறீங்க? அதாவது ஏன்னா அதில் கேட்ட கேள்வி அப்படிதான் இருந்தது. ஆமாம், ஏன் ட்ரோல் பண்ணுற, போய் வேற ஏதாவது புலம்பு போய் பாரு, பிச்சை எடுங்க. ஏன் பிச்சை எடுக்குன்னா, நான் தான் எம்ஏ படிச்சுட்டு பிச்சை எடுக்க போய் இதான் படிங்கிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ட்ரோல் வந்து ஒரு ஜாலியா இருக்கும். இப்ப மன கஷ்டத்துல இருப்பாங்க, நாங்க சிரிக்க வச்சா எங்க ரசிப்பாங்க, அது ஒரு போகும். ரெண்டாவது ஒரு விஷயத்த சீரியஸா பேசினா போர் அடிக்குது நிறைய பேருக்கு. அப்ப நகைச்சுவையா கொண்டு போகலாம், செட்டையரா பண்ணலாம். இப்போ உதாரணம் எங்களோட ரோல் மாடல்லாம் பார்த்தா பரிதாபங்கள், அப்புறம் முக்கியமா சார்லி சாப்ளினை வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி என்ன அப்படி இல்லை, அவர் வந்து ஒரு கலகக்காரர். அவர் கலைஞர்னு தாண்டி கலகக்காரர். அவர் ஒரு நாடகம் போடுறாருன்னா எல்லாரும் அதிர்வாங்களாம். அவர் அந்த உடல் தோற்றமே ஹிட்லர் தானே மையப்படுத்தி கிண்டல் பண்ணுவாரு. ஹிட்லரை பார்த்து உலகமே பயப்படும். ஆனா ஹிட்லரையும் வெறுப்பேற்றி ஒரு நையாண்டியா ஒரு செட்டையர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் சார்லி சாப்ளின் தான். ஸோ இப்போ அந்த கான்செப்டை நம்ம எடுக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் அதை எடுக்க ஆரம்பித்தோம். ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தோன்னா பொதுவாக பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு தலைவரோட வந்து ரோல் மாடல் இருக்குது. இப்போ நம்ம பொலிட்டிஷியன் தலைவர் தான் நீங்கள் மெயினாக வந்து பண்ணுறீங்க, பொலிட்டிக்கல் சட்டையரை பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய தலைவரை வந்து நீங்கள் காமெடி பண்ணுறது, அது அவங்க எப்படி வந்து எடுத்துக்கணும்? அது வந்து ஏன்னா அவங்க அதனால தான் கோவப்படுறாங்க, ஏன்னா என் தலைவர் பற்றி நீ தப்பாக பேசிட்டு என்ன ஃபோன் கால் அப்படின்றாங்க. நீ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்ன இருக்கும்? அதாவது கருத்தியில மோத தெரியாதவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா, இன்னைக்கு வரைக்கும் எங்களோட செட்டையரில் எத்தனை ஏதாவது ஒரு வீடியோவில் கூட நீங்கள் எடுத்து பாரலாம், யாராவது ஒரு அரசியல் தலைவரை வாடா போடா, இல்லை கெட்ட வார்த்தையில, இல்லை ஒருமையிலையோ, இல்லை வேற மாதிரி ஏதோ ஒரு ட்ரீட் பண்ணியிருந்தோம்னா அப்போ அவங்க அதே மாதிரி எங்களை பேசலாம். அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு தான் நாங்கள் கவுண்டர் கொடுக்குறோம். முன்னாடி நாள் நீங்கள் அப்படி பேசுனீங்க, இன்னைக்கு இப்படி பேசுறீங்க, உங்கள் கொள்கை என்ன, நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க, இப்படி பண்ணலாமே, அப்படி செய்யலாமேன்னு ஒரு அப்படிதான் கொண்டு போறோமே தவிர, அப்ப அவங்க வந்து இதை வந்து யோசிக்கணும்னு தான் நாங்க விடுறோம். ஆப்ஷன், எங்களோட ஆப்ஷன் என்ன, நீங்களும் யோசிச்சு பாருங்க, நீங்க ரோல் மாடலா வச்சிருக்க ஒரு தலைவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, சரியான்னு யோசிச்சு பாருங்கன்ற. அது வந்து சில பேருக்கு ஏத்துக்க முடியல. சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே பண்ணுவாங்க, நான் இவரோட தலைவர் தான், ஆனா நீ சொல்றது சரிதான். அதை கேட்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் இவர் இந்த கட்சியில தான் இருக்கேன், ஆனா நீ சொல்ற 100% சரி அப்படின்ற கமெண்ட்ஸும் வரும். அப்ப அதை பார்க்கும்போது ஓகே, ஏதோ ஒருத்தரை நம்ம மாத்திருக்கோம்
அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, ஏன்னா இப்போ அவங்களுடைய கேள்வி என்னவா இருக்கு, அது என்னவா இருக்கட்டும், ஆனா நீங்க கொஞ்சம் வலிக்காம சொல்லுங்க, அது வந்து நார்மலா சொல்லலாமா, அதுக்கே வந்து வலிக்காம எனக்கு புரியலையே, வலிக்காம நான் எப்படி வலிக்காம சொல்றது, கொஞ்சம் ஹார்ஷா சொல்லாத, பொலைட்டா சொல்லாத, சாஃப்டா சொல்லு. அது வந்து எந்த பக்கமும் இல்லாம சில ஊடகங்கள் இருக்கு. அதாவது ஆளுங்கட்சியும் இல்லாம எதிர்கட்சியும் இல்லாம ரொம்ப சாதகமா அவர் பேசினார், அவரும் பேசினார், இவரும் பேசினார், இவர் அப்படி பேச முடியாது எங்களால். தப்புனா தப்பு, சரினா சரி, அவ்வளவுதான். சரி, இப்போ பொலிட்டிக்கல் சட்டையை பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய வந்து இப்படி வந்து வரவேற்பு எப்படி இருக்கு மக்கள் மத்தியில? உண்மையாவே எங்களை மதிச்சு இருக்கிற ஒரு 15,000 பேர், இப்போ 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. ஆனா ஒரு 15,000 பேர் தொடர்ச்சியா எங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எங்களுக்கு முத்திரையும் குத்துறாங்க, இப்போ நீ வந்து ஆளுங்கட்சி சொம்பாயிட்ட, ஊப்பி ஆயிட்ட அப்படின்னு நிறைய. அது பிரச்சனை இல்லை, அது விமர்சனங்கள் வந்தாதானே, அது அதனால நாங்கள் தாங்கிக்கிட்டே இருக்கோம். ஒரு மாதம் ஒரு பேர் வரும். ஒரு 2 மாதம் முன்னாடி நியூஸ் டீனில் இருக்கும்போது சங்கினாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸில் தனியாக வேலை பார்த்துட்டு இருந்தோம், இதே நியூஸ் டீன் தனியாக போட்டிருந்தோம். அப்போ வந்து இது டிவிகே பார்ட்டின்னாங்க. அப்புறம் இப்போ நடுவில் கொஞ்ச நாளாக திருமாவோட விசிகே கட்சியோட சேனல் இதுன்னாங்க. ஆனால் அது அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி இப்போ வந்து எங்களை வந்து ஊப்பிங்கிறாங்க. அது அப்படியே போகும் காலப்போக்கத்தில், அது ஒரு பேர் வந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்களையும் மதிச்சு இவங்க பண்ணா சரியா இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நாங்க இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமா பண்ணிக்கிட்டே இருக்கோம். சூப்பர். இப்போ அப்புறம் இப்போ நியூஸ் டீன் சேனல் வந்து இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, இப்போ அந்த சேனல் என்னவோ செயல்படுது? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் உங்களை போய் தேடுவாங்க, இப்போ நியூஸ் சேனல் வந்து நம்ம டீம் இருக்கு, எங்கே என்ன யாரே காணி, வேற ஒரு டீமாக இருக்கு, வேற ஒரு மூஞ்சா இருக்கு அப்படின்றது, அது என்னவோ இப்போ வந்து செயல்படுது அந்த சேனல்? நான் சரின்னு சொல்லியிருந்தா அங்கே நான் இருந்திருப்பேன். சரின்னு சொல்லனால இப்போ அது அவங்க அது ஒரு சேனலோட இதுதானே, அவங்க ஓனர் முடிவு பண்றது தானே. இது என்ன அவங்க சேனல். இப்போ நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணா இதுதான் ஓடும். அப்போ இப்போ அவங்க அதை முடிவு பண்ணியிருக்காங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வெளியில வந்துட்டேன். இப்போ அவங்க நோக்கத்தில் அவங்க சரியா இருக்காங்க, என் நோக்கத்தில் நான் சரியா இருக்கேன். ஓகே, அவ்வளோதான். அப்புறம் பொலிட்டிக்கல் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன சொல்லுங்க, அரசியல் எதுவாக பண்ணுறீங்க, எதுக்கு அதை பேசுகிறீங்க, அதனால பெரிய ஆபத்து இருக்கும், பெரிய வந்து அது கிட்டத்தட்ட மோட்டர் வரைக்கும் கூட போகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பொலிட்டிக்கல். ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி ஒரு செவி வழி கேட்குறோம், நிறைய சம்பவம் கூட பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் வீட்டில் என்ன எப்படி இதை பற்றி எப்படி நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை எல்லாம் வேணாண்டா எதுக்கடா பண்ணுறேன் அப்படின்னு? எங்கள் வீட்டில் எனக்கு கண்டுக்க மாட்டாங்க ப்ரோ. எங்கள் வீட்டில் எல்லாருமே சோஷியல் ஆக்டிவிஸ்ட் தான். என் தம்பி நீட்டுக்காக போராடி 7 நாள் புழல் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காங்க. அக்காவும் அதே தான். அக்காவும் மாமாவும் சமீபத்தில் ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்காக போயிட்டு, அக்காவுக்கு மட்டும் பெண்ணுங்கிறனால பெயில் கொடுத்துட்டாங்க. மாமா ஒரு 4 நாள் ஜெயிலில் இருந்துருக்காரு. அம்மாவுக்கு வந்து 24 மணி நேரமும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கட்சி ஆஃபீஸு அப்படின்னு ஏதாவது ஒரு கேஸ் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களும் ஒரு மாத சங்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களும் தொடர்ச்சியாக போராட்டங்களில் தான் களத்தில் தான் இருப்பாங்க. இப்போ நேற்று கூட வேலூரில் ஒரு இஷ்யூ போயிட்டு வராங்க. அதனால அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம்தான், சமூகத்துக்காக பண்ணுறேன் நான் சின்ன விஷயம். அவங்க குடும்பமே எங்களுக்கு இப்படிதான் இருக்கு. ஆனால் என்னை நம்பி வந்திருக்கேன், என் டீமுக்கு எல்லாமே இது புதுசு. அவங்க வீட்டில் பார்க்கும்போது பயத்தோட பார்க்குறாங்க, ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்னு. ஸோ என்னோட பயம் என்னன்னா அவங்கள நினைச்சுதான், என்ன நினைச்சியோ இல்லை என் ஃபேமிலி நினைச்சோ எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கு இது வந்து சாதாரண விஷயம் தான். உங்க பசங்க டீம்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன மோட்டிவேஷனல் பேசுவீங்க? அதாவது என் கூட வந்தப்பவே எனக்கு என்னன்னா, யாரும் அவங்க ரைட் ஐடியாலஜிக்கலாவா வரல. அது வரைக்கும் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது, அவங்க வரும்போதே சாதி எதிர்ப்பு, மத வெறியோட எதிர்ப்பு, எலைட் மனப்பான்மைலாம் இல்லாம ஒரு 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 புரிதலோடவே வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது தப்பு, இதை பேசக்கூடாதுன்னு. அந்த வகையில் நானும் எடுத்து சொல்லுவேன். சில விஷயங்கள் ஆர்குமெண்டா போகும், சில விஷயங்கள் பொலிட்டிக்கல் டிபேட் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க புரிஞ்சுப்பாங்க, நம்ம இதெல்லாம் சொல்லும் போது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் என் கூட இந்த டீம் ரன் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு ஜெல்லோடவே ரன் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது ஒரு டீம் இப்படி இவ்வளவு தூரம் பெரிய டிராவல், அது பொலிட்டிக்கல்ல இவ்வளவு ஹெல்தியா ரிலேஷன்ஷிப்போட வந்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். இந்த டீம் வந்து எனக்கு செட்டான ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, சூப்பர். ஷேக்வரா அப்படின்னா அவர் யாருக்கு ஆதரவானவர்? ஏடிஎம்கேவா, டிஎம்கேவா, பிஜேபி, யாருக்கு? ஃபர்ஸ்ட் ஓப்பனா சொல்லணும்னா சேகுவாரா கம்யூனிஸ்டுக்கு தான் ஆதரவு. ஓப்பனா பச்சையா சொல்ல கம்யூனிஸ்டுக்கு தான் ஆதரவு. கம்யூனிஸ்டுகள் அரசியல்ல எந்த இடத்துல நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னா திமுகவோட ஆதரவு. அதுக்காக நாங்க அதை கேள்வி கேட்கல அப்படின்றது காரணம் கிடையாது. ஆளும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும் அப்படின்றலாம் கரெக்டு தான். இந்த 2 வருஷம் நாங்க வந்து எல்லாரையுமே ட்ரோல் பண்ணியிருக்கோம். எல்லாரையும் ட்ரோல் பண்ணது எல்லாமே அமுங்கி இருக்கு. ஆளும் கட்சி திமுகவை ட்ரோல் பண்ண வீடியோக்கள் மட்டும் ரொம்ப தீயா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ரொம்ப தீயா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுவும் என் ஃபேஸை எடுத்து இன்னொருத்தர் முக்கியமான அந்த கட்சியில இருக்க ஒரு தலைவரோட ஃபேஸை வச்சு அவங்க
பண்ணி ரொம்ப ட்ரோல் பண்ணி பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்ப இந்த அரசியலே தெரியாத ஒரு ஆள் உள்ள வராங்க அப்படின்னு காரணமே இல்லாம ஒரு ஒரு வன்மம் கலந்த ஒரு வெறுப்பு ஆளுங்கட்சி மேல வர ஆரம்பிச்சிருது. நீங்க இப்ப கடைசி இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே ஆட்சியோட இப்ப கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மாற்றம் இருக்கு. அதாவது ஜனநாயக ரீதியா போராடுறதுக்கு உரிமை இருக்கு, ஆளு அரசாங்கத்தை கேட்க முடியும். கடைசி பீரியட்ல போராட்டம் நடத்துறதுதான் ஒரு ஃபேஷன், பெண்கள்லாம் முன்னாடி நிப்பாட்டி வச்சு பண்றாங்க அப்படின்னு ஒரு கருத்து வருது. துப்பாக்கி சூடு நடக்குது, நியூஸ் பார்த்தா டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் துப்பாக்கி சூட, இதெல்லாம் மாதிரியான கருத்துக்கள் வருது. ஆனா இந்த இடத்துல என்ன வருது, 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் ஆகுது இந்த அரசாங்கம். உடனே போராட்டம் நடத்துது. யார் போராட்டம் நடத்துறா? ஃபர்ஸ்ட் சிஐடியு, ஏஐடிசி, அப்புறம் திமுகவில் இருக்க தொழிற்சங்கமே போராட்டம் நடத்துது. உடனே அதை வாபஸ் வாங்குறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர்கள் இங்க நின்று அரசை எதிர்த்து கேள்வி கேட்டு போராட்டம் நடத்துற அளவுக்கு நமக்கு ஒரு ஜனநாயகம் இருக்கு. அதுக்கப்புறம் தடியடி நடக்குது, அதெல்லாம் நம்ம ஏத்துக்கல, அதை நியாயப்படுத்தவும் இல்லை. அது எல்லா ஆட்சியிலுமே இருக்கு. ஆனா இந்த முன் ஸ்டெப் வருது இல்ல, இன்னும் கேள்வி கேட்கிறோம், 10 நாள் வரைக்கும் தொடர்ச்சியா போராட்டம் நடத்துற அளவுக்கு ஒரு ஜனநாயகம் இருக்குல்ல, இது கம்பேர்ட் டு வேற ஏதாவது மாநிலங்கள் போனீங்கன்னா இருக்காது. அது பெஸ்ட் உதாரணமா நான் நிறைய சொல்லுவேன். இப்ப கூட பாருங்களேன், ஒரு சட்டம் அமல்படுத்துறாங்க, முதலமைச்சரோ இல்லை அமைச்சர்களோ 30 நாள் சிறையில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட பதவியை பறிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு முழு அனுமதி இருக்கு அப்படின்னு. இது வெளில இருந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்குப்பா, முதலமைச்சர் உள்ள போயிட்டாங்க, அமைச்சர்கள் உள்ள போயிட்டா தூக்கிடலாம் அப்படின்னு. உண்மையிலேயே அவங்க ஊழல் பண்ணிட்டு போறாங்கன்னா ஓகே, வேற ஒரு காரணங்களுக்கு போராட்டம் பண்ணியோ இல்ல சும்மாவே அவதூறுகள்ல உள்ள தூக்கி போடுறாங்களோ, மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதியை உள்ள 30 நாள் வச்சுட்டாலே நீங்க தூக்குறீங்கன்னா அப்ப நாங்க எதுக்கு ஓட்டு போடணும்? அந்த ஜனநாயகத்தை நீங்க கொள்றதுக்கான ஒரு மோசமான சட்டம்ல இது. அதிபர் ஆட்சினே கொண்டு போயிடலாம், ராணுவ ஆட்சி கொண்டு போயிடலாம். இப்ப இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இவிஎம் மிஷின்ல கூட நிறைய இப்ப இந்த ஓட் லிஸ்ட் பாருங்க, மொத்தமா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இங்க ஓட் பூத்துல கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன், ஒரு தெருவுக்குள்ள எந்த வீட்டுல தண்ணி வேணும், எந்த வீட்டுக்குள்ள சாக்கடை அடைச்சிருக்கு, எந்த வீட்டுல எத்தனை புது வாக்காளர், வயசானவ எத்தனை புது எல்லா வாக்காளர் லிஸ்ட் யாருக்கு தெரியும்? 2 பேருக்கு தெரியும். ஒன்னு அதிமுக, ஒன்னு திமுக. இந்த அந்த தெருவுல இருக்க 2 பேருக்கு தெரியும். ஆமா, கண்டிப்பா. இப்ப இதனாலதான் இவங்க இங்க கள்ள ஓட்டு போட முடியல, சிரமமாகுது. ஒருவேளை இங்க திமுக வலுவா இருந்தாருன்னா இவர் போடலாம், இல்ல அதிமுக வலுவா இருந்தா இவர் போடலாம். இப்ப இவங்க 2 பேருமே இல்லைன்னா ஒட்டுமொத்த ஓட்டையும் திருடுறதுக்கான வாய்ப்பு நடக்குது. அதுதான் இப்ப ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ ஜனநாயக படுகொலையே வந்துருச்சுன்னா நம்மளால தாங்கவே முடியாது. அப்ப அந்த ஜனநாயக படுகொலையை நடத்துறதுக்கு அந்த சில கட்சிகளை உள்ள விடக்கூடாதுங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கோம். அதுக்கு நாங்க துணை போயிடக்கூடாது. இந்தியாவுக்கு ஒரு பெரிய துரோகம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய துரோகம் நம்ம பண்ணிடுவோமோ அப்படின்றதுனாலதான் நாங்க அந்த கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கல. முக்கியமா வலதுசாரி, ஓப்பனா சொல்லலாம், வலதுசாரி கட்சிகளுக்கோ இல்ல அதோட கூட்டணி கட்சிகளுக்கோ ஆதரவு இல்லைன்னு முடிவு பண்ணோம். அதனாலதான் நாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு இப்ப நாங்க ஆதரவுல ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். இதுக்கு பட்டம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்றாங்க. ஆனாலும் ஆளும் அரசாங்கத்துக்கு ஏதாவது தவறுகள் செய்தா உடனே கேள்வி கேட்கிறோம், தயாராகவும் இருக்கும். அது நாங்க தெளிவா இருக்கிறோம். ஷேக் அவர்கள் இப்போ வெறும் போராட்டம், மக்கள் அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கணும், மக்களோட பாயிண்ட் ஆஃப் மட்டும்தான் நிற்கணும் மட்டும் ஆசையா, இல்லை ஒரு அரசியல்ல ஒரு எம்பி எம்எல்ஏ போகணும், ஒரு சிஎம் ஆகணும் ஆசையா? இல்லை, அந்த மாதிரிலாம் இது என்னன்னா நிறைய மாணவர் அமைப்புகள்ல இருந்திருக்கேன், நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போது மாணவர் அமைப்புகள்ல போராட்டம், சிறை போறது, காலேஜ்லயும் அதே தான் தொடர்ச்சியா இருந்திருக்கு. பிஜி வரைக்குமே அதுதான் வாழ்க்கை, போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல விடிய அங்கதான் இருந்தேன், தடியடி நடத்துற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கதான் இருந்தேன், எல்லா வகையிலும் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த ஜேர்னி எடுத்திருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு வகையில மக்களை ஏதோ நம்மளால முடிஞ்ச செய்யலாம் அப்படிங்கிறதான். நாளைக்கு சிச்சுவேஷன் எப்படி மாறும் தெரியாது, ஆனா மக்கள் பணியில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தொடர்ச்சியா செயல்படணுன்றதான் எங்களோட நோக்கம். கண்டிப்பா அதான் ப்ரோ. ஏன்னா பொதுவா பார்த்தோன்னா மக்கள் அரசியல் படுத்தணும். நம்ம மேடை போட்டு மைக் போட்டு பேசுறது மக்கள் படுத்துவாங்க. ஆனா உங்களோட பங்கு என்னன்னா சோசியல் மீடியா மூலமா, அது நிறைய பேர் நீங்க எல்லாம் போன் இருக்கு, அதன் மூலமா அரசியல் படுத்துறவங்க யாரு சரியான தலைவர், யாரு சரியான ஆட்கள் ஓட்டு போடணும் அப்படின்றது ஒரு பணி. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பணி. ஏன்னா நானே உங்களோட ஃபேன் தான் சொல்லலாம். கண்டிப்பா உங்க ஃபேன்ஸ் தான் நான். ஏன்னா உங்களுடைய வீடியோஸ் மூலமா நிறைய பொலிட்டிக்கலா நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன், நிறைய கேட்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களோட பணி இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு இன்னும் போகணும். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரம் ஒதுக்கி இவ்வளவு கேள்வி பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இவர்கிட்ட இன்னும் சில கேள்வி கேட்கணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான பதில் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பேசுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.